நீ என் குழந்தைக்கு ஏதாச்சும் வாங்குனியாடா? இது பாரு, நான் அங்க இருந்து வாங்கிட்டு வந்த ஒரே பொருள் இதுதான். யாரது? ரத்த அபிஷேகத்தால என்ன ஸ்வாகதம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. போதும். சுருக்கமா சொல்லணும்னா 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லாத உரத்தோட வந்திருக்கு இல்லையா? நிபந்தனைகளை மீறாத அளவுக்கு நியாயமான ஆசையை யோசிச்சு ஆசைப்பட்டா அது கண்டிப்பா நடக்கும். அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. கடவுளே, கைவிடு. நாம இப்ப யாரோட ரூம்ல இருக்கோம்? அது நாம இப்ப யாரோட ரூம்ல இருக்கோம் நான் கேட்டேன். சத்தம் போடாத. நான் கத்துனாலும் கத்தலனாலும் அது யாருக்கும் கேட்காது. ஏன்னா உன்னால மட்டும்தான் பார்க்கவும் முடியும் கேட்கவும் முடியும். அப்படியா? ஆமா, நான் உனக்கு மட்டும்தான் தெரியுவேன், வேற யாருக்கும் தெரிய மாட்டேன். இப்ப எதுக்கு நீ இப்படி பேசுறப்போ? சாதாரணமா பேசலாம்ல. அறிவுன்றதே இல்ல. இல்ல, இது யாரோட ரூம்? இது அனுஸ்ரீயோட ரூமா? உனக்கு அனு எப்படி தெரியும்? அவளும் அந்த டேபிள்ல எழுதி வச்ச லெட்டர் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். ஓ அப்படியே? அந்த லெட்டர் தான் நீ கொடுக்க போற அப்படின்னா உன்னோட காதல் ஜெயிக்கும்ன்ற விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ராணி, நீ அப்படிலாம் சொல்லாத. நெகட்டிவா சொன்ன 19வது ஆள் நீ. இல்ல, அப்ப அவ யாரு? அவ குளிக்க போயிருப்பான்னு தோணுது. ஆமா, ஆனா இந்த நேரத்துல அவ நம்மள பாத்துட்டானா பயப்பட மாட்டாளா? ஏய், அவதான் நம்ம 2 பேரையும் பார்க்க மாட்டாள. நான் மட்டும் தான் மாயமா மறைஞ்சிட்டேன், ஆனா நீ அப்படி இல்லையே. அவளுக்கு நான் மட்டும் இல்ல, எல்லாருமே மாயமா மறைஞ்சவங்க தான் தெரியுமா? அப்படின்னா 2 கண்ணும் தெரியாது, அவ்வளவுதான். அதோ அங்க இருக்கிறதா அனு, என்னோட அனுஸ்ரீ. இந்த போட்டோவோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? இல்ல, அந்த போட்டோ எடுத்தது என்னோட அப்பா. என்ன திடீர்னு போட்டோலாம் வந்து எடுக்கணும்னு நிக்கிற? தோணுச்சாதான் வந்துட்டேன். நல்ல விஷயம்தான். காலங்கள் கடந்து போகும்போது நம்ம குடும்பத்தை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்ணை மூடி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்ல. அப்படியே திரும்பி இப்படி சிவரை பார்த்தா போதும். பாப்பா, அங்கிள் சொல்லும் போது என்ன பார்க்கணும். என்ன ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. எனக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? கலர்லாம் கூட தெரியுமா? அவ எந்த ட்ரெஸ் போட்டாலும் இந்த கலர்னு சொல்லி தான் கொடுப்போம். அதனால அவளுக்கு எல்லா கலரும் தெரியும். அவளோட ஒரு குட்டி பையனா அங்க நானும் இருந்தேன். விஜய், உன் புள்ளதான் அங்க நிக்கிறான். இங்க வாடா. போ. உன் பேர் என்ன? அபிஷேக். கலக்கிற பேரா இருக்கே. எத்தனாவது படிக்கிற? அவன் 5வது படிக்கிறான். இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்ல, அதான் கூட கூட்டிட்டு வந்தேன். இது வெள்ளை கலரா? இல்ல, இது மஞ்சள் கலர். அன்னைக்குதான் முதல் தடவையா நான் அனுவை பார்த்தேன்.
எப்படி இருக்கா? யாரு யாருன்னு கேட்டா யார் இது? அது வந்து நான் மைசூர் மகாராஜா. அபி, எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? ச்சே, கண்டுபிடிச்சிட்டியா? பாத்தியா? அபி, கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் இந்த டைம்ல இங்க வந்திருக்க? இந்த நேரத்துல ஆமா, நீ எப்படி என் ரூம்குள்ள வந்த? என்ன கேள்வி கேக்குறா? அது வந்து நான் இந்த வழியா போனேனா அப்படி உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன். நீ சாப்பிட்டியா? காமெடி பண்ணாத அபி, விஷயத்த சொல்லு. நீ கத்தாம பேசு. நான் ஒரு ராணி. ராணியா? ராணி இல்ல. அப்போ நீ பதறாத விஷயத்த சொல்லு அபி. கிடைச்சிருச்சு. ராணி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேஜிக். நான் ஒரு கோர்ஸ் பண்ணல 6 மாசத்துக்கு. அதோட பிராக்டிக்கல் சம்பந்தமா நான் வந்திருக்கேன். என்னது? தேவைப்படும் போது போய் கூட வரலையே. அனு, குளிச்சிட்டியா? ஆமாமா. உனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரவா? நானே வரேம்மா. டே, நீ இங்கே நில்லு, நான் இப்ப வரேன். சத்தம் போடாத. இல்ல இல்ல ராணி. உண்மையிலே நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? அந்த லெட்டர் கொடுக்கவா? ஆனா அவளுக்கு தான் அதை படிக்கவே முடியாதுல்ல. கண்ணு தெரியாத பொண்ணுக்கு யாராவது உன்ன மாதிரி லெட்டர் எழுதி கொடுப்பாங்களா? நம்ம வந்தது லெட்டர் கொடுக்க இல்ல, வேற ஒரு விஷயமா. அப்புறம் லெட்டர் எதுக்காகனா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த மறந்துடுவேன். அதனால தான் ஒரு லெட்டர்ல எழுதி வச்சேன். வேற என்ன விஷயம்? அது சர்ப்ரைஸ். எனக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் இந்த வரமோட டைமும் முடிஞ்சிடும் சீக்கிரமா. ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? சரி, ஒன்று பண்ணலாம். லெட்டர் கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பிடலாம். ஓகே? இவ எங்க போனா? டைம் வேற போயிட்டு இருக்கு. டே அபி, நீ இப்ப யார் கூட பேசிட்டு இருக்க? பேசல, நான் ஒரு விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தனக்கு தானே இப்படியா பேசுவாங்க? ஆமா, நீ இப்ப எதுக்காக இங்க வந்த? அது எது? ஒன்று உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன். டே அபி, உனக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு? இது வரைக்கும் நீ இந்த மாதிரி பண்ணதே இல்லையே. அது என்ன பொருளா இருந்தாலும் நாளைக்கு கொண்டு வந்தா போதாதா? இது இப்போ யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க? இந்தா. என்னது இது? திறந்து பாரு, அப்பதானே தெரியும். டே, இது அது என்ன விஷயம் தெரிஞ்சதா? இல்ல. இது ஒரு ஆடியோ ரெக்கார்டர். நான் காலேஜ்ல டூருக்கு போனேன்னு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. டூர் ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? டூர் எல்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. அப்ப நான் போற வழியில நல்ல காட்சிகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சா. அதை ஆடியோ நோட்டா மாத்தி இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சைடுல ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை பிரஸ் பண்ணி ஆன் பண்ணு. அப்புறம் கேட்டு பாரு, நல்லா இருக்கும்.